கொடுங்க சார். டேய், ஓ ஆட்டோட தானே நான் பணத்தை தவற விட்டேன். டேய் திருமலை, என்னடா சொல்ற? ஆமாண்ட சொம்மு, இவன் ஆட்டோல தான் நான் அபிராமி கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை தவற விட்டது. டேய், நீ என்னடா பண்ண பணத்தை? சொல்லுங்க, என்னடா பண்ண? அந்த மூலதன பணத்தை என்னடா பண்ண? அந்த பணத்தை என்னடா பண்ண? டேய், ஒரு பல்ல போடடா. அந்த பணத்தை சொல்ல வேண்டாம்டா. டேய் சொல்ல அடிக்காத. அவனை விடவே மாட்டேன். டேய், சும்மா அடிக்காதடா. அடிக்காம கேளு. சார், நான் சொல்றேன் கேளுங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. நீ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. சார். என்ன அங்கிள், என்ன பண்றீங்க? இவர் என்ன தப்பு பண்ணாரு? அபிராமி, நீ விடுமா, இவனை என்கிட்ட விடுமா. இவன் யார் தெரியுமா? உன் கல்யாணத்துக்கு நகை வாங்க வச்சிருந்த பணத்தை திருடிட்டு போன பாவிமா இவன். இவனை சும்மா விடக்கூடாதுமா, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். திருமலை, நீ இப்பவே போய் போலீஸுக்கு போன் பண்ணு. இருங்க அங்கிள், முதல்ல நல்லா விசாரிப்போம். இங்க பாருங்க, எங்க அப்பா உங்க ஆட்டோல தான் பணத்தை மிஸ் பண்ணாரு. அதை நீங்க எடுத்தீங்களா? சரி, முதல்ல எழுந்துறீங்க. எழுந்துறீங்க முதல்ல. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் அந்த பணத்தை எடுத்துட்டேன். கேட்டியாமா? இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுமா? சார், நான் திருடணும்னு நினைச்செல்லாம் அந்த பணத்தை எடுக்கல. இவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் தான் தேடி அலைஞ்சேன். அட, இது பெரியவர் கையில இருந்த பையாச்சே, விட்டு போயிட்டாரோ? என்னது இது? ஐயோ, இவ்வளவு பணம், இவ்வளவு பணத்தை அஜாக்கிரதையா என்கிட்ட விட்டுட்டு நம்மளை தேடி எங்க அலைஞ்சிட்டு இருக்காரோ தெரியலையே. ஒரு ஹோட்டல்ல தான் இறக்கி விட்டோம், அங்கேயே போய் தேடுவோம்.
சரிங்க. பெரியவர் ஒருத்தர் ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு நிறைய துணி பையோட நான் தான் சார் அவர் ஆட்டோல கொண்டு வந்து இறக்கி விட்டேன். டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தாரு. எங்க அவரு? தம்பி அவர் இங்கே தான் உட்காந்துருந்தாரு. காஃபி கூட ஆர்டர் பண்ணாரு. ஆனா காஃபி கூட சாப்பிடல, பதட்டத்தோட எழுஞ்சி போனாரு. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? காலையில கூட இரும்பலா இருக்குன்னாங்க, மருந்து கூட வாங்கி கொடுத்துட்டு வந்தானேடா. அம்மாக்கு என்ன ஆச்சுடா? சொல்லுடா சொல்லு. டேய் திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சாண்டா. உங்க அம்மாவுக்கு ஆஞ்சியோ எடுத்து பார்த்ததுல ஹார்ட்ல 4 இடத்துல பிளாக் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு இமிடியேட்டா ஹார்ட் சர்ஜரி பண்ணியாகும். ஆபரேஷனுக்கு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும். வேற வழி தெரியாம எங்க அம்மா உயிரை காப்பாத்தான் அந்த பணத்தை நான் கட்டினேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னடா பிணாத்துற? பணத்தை வேற திருடிட்டு சென்டிமெண்டா வேற அழுகிறியா? டேய், உன்னால அபிராமிக்கு நடக்கிற கல்யாணம் நின்னு போச்சுடா பாவி. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உங்க கல்யாண விஷயமா அப்பா அலையிறாரு தெரிஞ்சும் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக இந்த பணத்தை நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் போட்ட பிச்சை. இப்படி எல்லாம் பேசிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? உன்னால என் நண்பனுடைய மானமே பேசிடா. நடடா ஸ்டேஷனுக்கு. என்ன அங்கிள் விடுங்க அவரை. அவர்தான் தப்பா ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் ஏன் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேங்கிறீங்க? அபிராமி என்னமா கட்ட ஊக்குற? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இவனாலதான் நாங்க கவரிங் நகையை வாங்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் உன் கல்யாணமும் நின்னுடுச்சு. அப்பா, பணத்தை தவற விட்டது உங்களோட கவனம் குறைவுப்பா. இவர் நினைச்சிருந்தா என் ஆட்டோல விட்ட பணத்தை நானே எடுத்தேன், வேற ஒரு பேசஞ்சர் எடுத்திருக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லாம அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டாரு இல்லையா? திருடனா இருந்திருந்தா இந்நேரம் ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போயிருப்பான். இவர் அப்படி எதுவும் செய்யாம இன்னும் நம்ம ஊர்ல தானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லப்பா, அன்னைக்கு அந்த பணத்தோட இவர் உங்களை தேடி இருக்காரு. ஆனா சூழ்நிலை அவர் அம்மா உயிரை காப்பாத்த அந்த பணத்தை கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அந்த பணம் இல்லாம மேரேஜ் நின்னு இருந்தாலும் இப்பதான் நல்லபடியா நடந்துருச்சு. இவரை கொண்டு போய் போலீஸ் கோர்ட்டு நிறுத்துறதை விட நடந்த தப்ப மன்னிச்சு இவர்கிட்ட இந்த பணத்தை திரும்ப வாங்குற வழியை பார்க்கலாம். அதான் எனக்கு சரின்னு தோணுது. நீ சொல்றதும் சரிதாம்மா. என்னோட கவனக்குறைவுக்கு இவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? மன்னிப்பே பெரிய தண்டனை மாதிரிதான். என்னடா திருமல, நீயும் அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த ஆட்டோக்காரன் பணத்தை எப்படி வசூல் பண்றது? ஐயா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நான் ராப்பகலா வண்டி ஓட்டி மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். நம்பிக்கைக்கு என்னோட டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸை வச்சுக்கோங்க. இதுல என் பேரு அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அப்புறமா வந்து வேணா 3 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரமும் எழுதி கொடுத்துட்டு போறேன். இந்தாங்க பிடிங்க. அப்பா, அது வாங்கிக்கங்கப்பா. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நேர்மையானவரா தெரியுது. இப்ப சொன்ன சொல்ல கண்டிப்பா காப்பாத்தணும், புரியுதா? என்ன உங்க தம்பியா நினைச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க இருந்த பணம் தான் எங்க அம்மா உயிரை காப்பாத்துச்சுங்கிறத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன். என்ன நம்புங்க. நம்புறதுனாலதான் சொல்றேன், கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க.
என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அந்த ஆட்டோக்காரன் பேச்சிலையும் கண்ணுலயும் உண்மை தெரிஞ்சதுப்பா. அதான் நான் கடுமையா நடந்துக்கல. இப்ப நம்ம அவரை தூக்கி ஜெயில போட்டா அவரை நம்பி இருக்கிற அவர் குடும்பம் ஆதரவு இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துடும். அவர் செஞ்ச தப்புக்கு அவரோட குடும்பத்துக்கே தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடும். அதையெல்லாம் யோசிச்சுதான் நான் அவரை மன்னிச்சு விட்டேன். இந்த மன்னிப்பே அவரை உறுத்தி நம்ம பணத்தை திருப்பி கொடுக்க வச்சிரும்பா. அபிராமி, தன்னால அடுத்தவங்க வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்ன நான் மகளா பெத்தது எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமாமா? அம்மா, இதெல்லாம் ஒரு மனிதாபிமானமா? அதை தாண்டி நான் எதுவும் பெருசா செஞ்சிடல. இருந்தாலும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டது கொஞ்சம் ஓவர் தான்மா. அவனை கழுத்துப்படியா பிடிச்சி கேட்டிருந்தா ஆட்டோ வித்தாவது பணத்தை கொடுத்துருப்பான். ஆட்டோ ஓனர் தேடி வந்து உதைப்பாரு அங்கிள். அப்பா, நாங்க வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லை. பெரிய நாயகிக்கு இன்னும் 10 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது இப்போ எங்க பொறுப்புல இருக்கு. அதை மட்டும் சரியா செஞ்சுட்டோம்னா இவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போகும். அதனால நாளைக்கு வேலையா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசினபடி 40 பவுண்ட் போட்டுருவோன்னு உறுதி சொல்லிட்டு அப்படியே இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம்ப்பா. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. இப்பதான்ப்பா எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. மகா, பொண்ணு பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்வீட்டா ஏதாவது செஞ்சு கொண்டு வா. ஒரே நிமிஷங்க, பால் பாயசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். புது கல்யாண பொண்ணுடி நீ பேசாம இரு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் சமையல் தான். அப்போ நான் தான் உனக்கு அசிஸ்டண்டா இருப்பேன். ஓகேவா? ஓகே ஓகே, வாங்க. 2 பேரும் நல்ல பொருத்தமா இருக்காங்கல்ல? ஆமா, ராமரும் சீதை மாதிரி 2 பேரும் பொருத்தமா இருக்காங்க. இங்க வாங்க. தோ வந்துட்டேம்மா. திருமல, இந்த சந்தோஷமான சூழ்நிலைக்கு மத்தியில இப்படி சொல்றேன்னு நினைக்காத. அபிராமி சொல்லிட்டு போனது கவனிச்சே இல்ல. இப்ப முழுக்க முழுக்க பெரிய நாயகியோட கல்யாண பொறுப்பு இவ்வகையில தான் இருக்கு. பெரிய நாயகியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் அபிராமி அவ மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். அபிராமி அவ மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா உங்க எம்டி கிட்ட உடனடியா 5 லட்சம் ரூபாய் நாம வாங்கியே ஆகணும். புரியுதா? அதர்வா, சாமி கும்பிட்டியா? குட் பாய். கண்ணு முடிக்கும். கௌரி, என்ன சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? டேய், வாடா 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 வாடா. என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்ல இருக்கு? இருக்காதா பின்ன? இவனை ஸ்கூல்ல சேர்த்தணும்னு 25,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருந்தே இல்ல? ஆமா, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. என்னங்க, ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சு அட்வான்ஸ் வாங்குனீங்களா? ஒரு விஐபி வீட்டோட ஃபங்க்ஷன். அட்வான்ஸ் 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 60,000? கரெக்டா இருக்கு. அதான் இந்த பணம். ஏய், என்ன ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க? புடி. ஐயோ, இந்த பணத்தை பத்திரமா கொண்டு போய் பீரோல வச்சிரு. அப்புறம் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நம்ம நகை கடை, துணி கடைக்கெல்லாம் போயிட்டு வரணும்.
என்னது நகை கடை துணி கடையா? என்னங்க என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காத. சீக்கிரம் போ 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 போ. சீக்கிரம் போ. 2 நிமிஷத்துல வந்துறேன். சீக்கிரம். கௌரி. நகை உனக்கு எடுக்க போல. நம்ம மாப்பிள்ளைக்கு எடுக்க போறோம். மாப்பிள்ளைக்கா? எந்த மாப்பிள்ளைக்கு? என்ன கௌரி மறந்துட்டியா? அப்பா போன் பண்ணி சொன்னார்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான்னு. அதுக்கு ஒரு அண்ணனா நான் சீரு செய்ய வேணாமா? நம்ம பெருசா எதுவும் செய்யலனாலும் ஏதோ செஞ்சாகணும்ல. அதனால சிம்பிளா ஒரு வேஷ்டி சட்டை புடவை ஒரு பவுன்ல மோதிரம் இதெல்லாம் எடுத்துட்டு நேர்ல போய் அவங்கள பார்த்து கொடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நீங்க சீர் செய்யலன்னு அவங்க கேட்டாங்களா? ஏய் அவங்க இப்படி கேட்பாங்க? அவங்க வாயை திறந்து எனக்கு சீர் செய்யுங்கன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்கலாங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? அது முறையில இல்ல. உங்க தங்கச்சி என்ன முறைப்படியா கட்டிக்கிட்டா? நீங்க முறை செய்யறதுக்கு முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் செய்யணும்னு நினைச்சப்ப நீங்க வெறும் கையோட தானே இருந்தீங்க. இப்ப எதுக்கு முறை செய்ய போறேன்னு குதிக்கிறீங்க? ஏய் என்னடி பேசுற? அப்ப என்கிட்ட எதுவும் இல்ல செய்யல. இப்ப இருக்கு செய்யறேன். இருக்கும் போது செய்யறதுதான் அண்ணனுக்கு அழகு. இதுக்கு மட்டும் ஒண்ணு குறைச்சல் இல்ல. என்னமோ கோடி கோடியா கையில புரள்ற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம். அத முதல்ல கட்டணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு சீர் செனத்தி அது இதுன்னு பெணாத்திட்டு இருக்காதீங்க. வாய் மூடுறே. கூட பிறந்தவங்களுக்கு செய்யறத தடுக்கணும்ங்கறிய நீ எல்லாம் பொம்பளை அடிச்சு. சும்மா நிறுத்துங்க. எப்ப பாரு என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க மட்டும் தான் அந்த அபிராமிக்கு அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரே அவரு உங்க அருமை தங்கச்சிக்கு ஒரு துரும்பையாவது கேள்வி போட்டிருக்காரா? ஏய் அவன் செய்யறான் செய்யாம போறான் அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நான் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்வேன். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நாமளே தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ இப்பதான் காசு பணத்தை கண்ணுல பாத்துட்டு இருக்கோம். அதை சேர்த்து வச்சு கடனை அடைச்சு ஏதோ தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழலான்னு பார்த்தா அந்த நினைப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்ட கைங்கிறது சரியா போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. போ போய் துணியை மாத்திடுவா போ. கௌரி உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள போய் துணி மாத்திடுவா போ. கௌரி உள்ள போறியா இல்லையா? போங்கறல்ல.